இங்கும் அங்கும் உலக வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தவர்கள், ஜமாத்துகளை தவறவிடக்கூடியவர்கள், இரவு தொழுகை பார்க்கலாம். அதில் சில பேர் இருக்கிறார்கள், சிரிப்பதற்கு சொல்லவில்லை, தாருல் ஹுதால எப்போ போனாலும் 2 ரக்காத்து கிடைக்கும், போய் தொழுட்டு வந்துடலாம். மொத்த இரவுக்கு தாருல் ஹுதால எப்போ போனாலும் 2 ரக்காத்து நமக்கு கிடைச்சிருதான் போதும் போதும், இது அப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். சகோதரர்களே, இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவர்களுக்கு எந்த உணர்வுமே இருக்க. ரமதான் வந்தது, ஆஹா பார்ட்டி வைத்தோம், இஃப்தார் பார்ட்டி வைத்தோம், அந்த விருந்திலே கலந்து கொண்டோம், அந்த Dress வாங்கணும், இந்த Dress வாங்கணும், வீட்டை விளக்குகளால் அலங்கரித்தோம், நல்ல செலவு, ரமதான்ல நல்ல பரக்கத்தா செலவு பண்ணோம். பரக்கத்தா தர்மம் கொடுத்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தா சதக்கா அள்ளி கொடுத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். வெறும் உன்னுடைய உணவுக்காக மட்டும் நீ செலவழித்திருந்தால், வெறும் உன்னுடைய உணவுக்காக மட்டும் செலவழித்திருந்தால் நீ வருந்திக்கொள், நீ வருந்திக்கொள். அதற்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரும் செய்து கொள். இன்று நம்முடைய காசா மக்களுக்கு சஹர் இல்லை, இஃப்தார் இல்லை. கடலிலே தூக்கி எறியப்பட்ட உணவு கரையிலே வந்து கிடந்து 3 நாள் 4 நாள் வெயிலிலே காய்ந்த அந்த உணவை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையிலே இருக்கிறார்களே, நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் மட்டுமா? சூடானிலே பிரச்சனை, எத்தனை நாடுகளிலே பசியால் மக்கள், ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் என்னை வயிறார உணவு கொடுத்து வைத்திருக்கிறானே, நினைத்து பார்க்க வேண்டாமா?